தை மாதம் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. இதனுடைய சிறப்புகள் என்ன, என்ன வழிபாடு செய்வது அப்படிங்கறத சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டோம். நம்மளோட தன்மை என்னன்னா, ஒரு இடத்துல வந்து செல்வம் செழிக்கணும், அந்த இடத்துல வந்து செல்வம் வந்துகிட்டே இருக்கணும், ரிப்பீட்டடா அந்த இடத்துல வந்து அதாவது அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க, ரிப்பீட்டடா அபிவிருத்தி. அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு இந்த ராஜ மாதங்கி ரொம்ப வந்து விசேஷமானவ. சோ யாருக்காவது விருப்பம் இருந்தா, இது வந்து கம்பல்ஷனே கிடையாது, நம்ம இடத்துல வந்து விக்கிரகம் இருக்கு, நம்ம இடத்துல போட்டோ இருக்கு. சோ இந்த போட்டோ கூட கேன் வாஷ் பெயிண்டிங் சொல்லுவாங்க. விக்கிரகம் வந்து நம்மளோட ஆலயத்துல புவனேஸ்வரி அம்பாளுக்கு நித்தபடி சண்டி போறதுனால அந்த சண்டி ஹோமத்துல இருக்கக்கூடிய அந்த 3 தேவதைகள், அதாவது ராஜ மாதங்கி, புவனேஸ்வரி, வாராகி, இந்த 3 பேரையும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் எடுத்துட்டு போய் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி கொடுப்போம். 2வது வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வசந்த காலத்துல வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில ரொம்ப அற்புதமா ராஜ மாதங்கி வழிபாடு எப்படி பண்ணணும், அதுவும் நவராத்திரியில எப்படி பண்ணணும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவா. வெள்ளிக்கிழமை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க சென்னை சுற்றுவட்டார பகுதியில இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டன்சோ பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் தேவை, இல்லை என்ன விக்கிரகம் தேவை அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டன்சோ மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரத சப்தமிக்கான ப்ராடக்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. புக் பண்ணாதவங்க இப்போ புதுசாக யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா ரத சப்தமிக்கான 1499 ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான ப்ராடக்ட் இதுதான். யாராவது புக் பண்ணலன்னா வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன மாதிரி பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்டோன் அதோட ஆயில் வந்துடும். அதே மாதிரி சூரிய பகவானுக்கான சமித்து உங்களுக்கு வந்துடுது. சூரிய முடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றோம். சூரியனுடைய மந்திரமும் குரு உபதேசத்தோட உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அன்பளிப்பாக இந்த 7 குதிரை உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்கள் லைஃப் நல்ல பிரகாசமாக இருக்கணும், சூரியன் ஜொலிக்கிற மாதிரி நம்மளும் ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் சிறந்து விளங்கணும், அரசாங்க உத்தியோகம் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை ரதசப்தமி அன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. வர 25ஆம் தேதி ஜனவரி 25th ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி அன்னைக்கும் நீங்க வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 நாள் தவற விட்டுறாதீங்க. யாரெல்லாம் புக் பண்ணலையோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் புக் பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகளா வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த தை மாதம். அந்த வகையில தை மாதம் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. இதனுடைய சிறப்புகள் என்ன, என்ன வழிபாடு செய்வது அப்படிங்கறத சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப அழகா ஒவ்வொரு பதிவா நீங்க மக்களுக்கு சொல்றீங்க ஜி. நம்ம தை செவ்வாய்க்கிழமை கூட பார்த்தோம் என்ன வழிபாடு பண்ணணும், முருகன் அங்காரகனுக்கு எப்படிலாம் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில தை 2வது வெள்ளி பத்தி சொல்லுங்களேன். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பாளுக்கு உகந்தது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முன்னாடி குரு வணக்கம். குரு வணக்கம் இல்லாமல் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை. என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத பிரம்மேந்திர சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. குரு வணக்கத்தை பார்த்தாச்சு. குருவோட ஆசீர்வாதத்தினால ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அம்பாளுக்கு தான் பூஜை பண்ணுவோம். ஆனா தை மாதத்துல வரக்கூடிய 2வது வெள்ளி இல்லைங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாதங்கியை பூஜை பண்ணலாம். ராஜ மாதங்கி. எதனால இந்த ராஜ மாதங்கி அப்படின்னு சொன்னோம்னா, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 நாட்கள் ஷாம்ல நவராத்திரி வரும். ஸோ அதனால இந்த நேரத்துல யார் ஒருத்தர் அந்த ராஜ மாதங்கிய உள் அன்போட பூஜிக்கிறாங்களோ அவங்க கேட்கிற எல்லா விதமான செல்வங்களும் 16 செல்வங்களையும் அள்ளி தருவாள் ராஜ மாதங்கி. அந்த ராஜ மாதங்கி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லலிதா திரிபுர சுந்தரியோட சேனாதிபதி தான் ராஜ மாதங்கி. ஸோ புவனேஸ்வரி வடிவம் கொண்டவர் தான் லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. இந்த லலிதாம்பிகைக்கு 2 பேர், ஒன்னு வாராகி, இன்னொன்னு வந்து இந்த சேனாதிபதிகளுக்குமே நவராத்திரி வந்து கொண்டாடக்கூடிய சிறப்பு வந்து அந்த லலிதை தான் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ராஜ மாதங்கின்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ உங்களுக்கு யக்ஷினியில வருவாங்க. உங்களுக்கு அந்த அம்பாள் வந்து யக்ஷினிய தன்மை, கல்வி, செல்வம், அதுக்கப்புறம் சாதுரியத்தனம், சாதுரியம் சொல்லுவாங்க. இந்த அம்பால தான் நீல சரஸ்வதி அப்படின்ற இதுல வந்து வழிபாடு பண்ணுவாங்க. சோ இந்த அம்பாலோட தன்மை என்னன்னா, ஒரு இடத்துல வந்து செல்வம் செழிக்கணும், அந்த இடத்துல வந்து செல்வம் வந்துகிட்டே இருக்கணும், ரிப்பீட்டடா அந்த இடத்துல வந்து அதாவது அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க, ரிப்பீட்டடா அபிவிருத்தி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கோவில் போனோம்னா, இப்ப திருப்பதி
எடுத்துக்கிடுங்களேன். நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே உண்டியில காசு போடுறது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே இந்த அம்பால சூட்சமமாவே ஆவாகனம் பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இந்த அம்பால எப்படி வழிபாடு பண்ணலாம்னா, அவளுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய மலர்கள், மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது, அந்த மஞ்சள் பூவால அர்ச்சனை பண்றது, அந்த மஞ்சள் பூக்களை அழகா மாலையா இல்ல இதுவா கட்டி போடுறது, வீட்டுல படமா இருந்தாலோ இல்ல விக்கிரகமா இருந்தாலோ அவளுக்கு வந்து அது பண்ணலாம். மாதுளை பழத்தை கட் பண்ணி அது உத்துக்களை உதுத்து அதுல தேன் ஊத்தி பனக்கற்காண்டை போட்டு அந்த அம்பாலை வேண்டது. சோ இந்த அம்பாலோட தன்மை என்னன்னா, நல்ல செல்வத்தை வாரி வழங்குவா, ஞானத்தை. அதாவது பணம் இருந்தா மட்டும் ஒரு மனுஷனால மேலும் மேலும் வளர முடியாது. ரத்தன் டாட்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வாரிசே இல்லைன்னா கூட அவர் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு, புது புது விஷயங்களை இன்னோவேட்டிவா கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. அப்ப கேட்டாங்க, ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, அந்த டாட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்களே வெளில வரல பாருங்க. ஏன்னா அதுக்கான தலை அப்படின்றது அங்க இல்ல. சோ எந்த ஒரு இடமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு கடை இருக்குன்னு சொன்னோம்னா அந்த கடையில யாராவது பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு என்னென்ன இருக்கு எங்க கிட்ட இதெல்லாம் இருக்காது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம அண்ணாச்சியை சொல்லலாம். சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி பாத்தீங்கன்னா அவரே முன் வந்து விளம்பரத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இருந்தாலும் அவரை மோட்டிவேட்டா எடுத்துட்டு அவர் வந்து அந்த படத்துல எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சாரு. சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவ் மைண்டா நம்மள யார் வேணா இது வேணா பேசுறோம் அங்கேயேதான் இருப்பான், நம்ம முன்னேறிக்கிட்டே போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த ராஜ மாதங்கி தான் கொடுப்பா. எதனாலனா இப்போ முருகர் யுகம் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி அடுத்த வரப்போறது மாதங்கியோட இது தான் சொல்லியிருக்கிறாங்க. 64 யக்ஷினிகளும் ஒருத்தர் பின் ஒருத்தரா ஒவ்வொரு சுரூபமா வெளியே வருவாங்க. இப்ப எப்படி வாராகி வெளியே வந்து ரொம்ப பூமானாலும் அதே மாதிரி ராஜ மாதங்கியும் வருவாங்க அப்படின்றது ஒரு இது தன்மை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு யக்ஷினிகளும் வருவாங்க. திதி நித்யா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது, பௌர்ணமி தெரியும், அமாவாசை தெரியும், இந்த மாதிரி தெரியும். ஆனா நித்திய தேவதைகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா அபிராமி பட்டர் பண்ணியிருக்காரு. சோ ஒவ்வொரு நிமிடமும் அம்பால வந்து நித்திய தேவதையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவர் வந்து அமாவாசை திதியை கூட பௌர்ணமி திதின்னு சொல்லி அந்த பௌர்ணமியை கொண்டு வந்தாரு அம்பாலோட கருணையில. அதே போல நம்ம வாழ்க்கையில நிறைய செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு இந்த ராஜ மாதங்கி ரொம்ப வந்து விசேஷமானவ. சோ யாருக்காவது விருப்பம் இருந்தா, இது வந்து கம்பல்ஷனே கிடையாது, நம்ம இடத்துல வந்து விக்கிரகம் இருக்கு, நம்ம இடத்துல போட்டோ இருக்கு. சோ இந்த போட்டோ கூட கேன் வாஷ் பெயிண்டிங் சொல்லுவாங்க. விக்கிரகம் வந்து நம்மளோட ஆலயத்துல புவனேஸ்வரி அம்பாளுக்கு நித்தபடி சண்டி போறதுனால அந்த சண்டி ஹோமத்துல இருக்கக்கூடிய அந்த 3 தேவதைகள், அதாவது ராஜ மாதங்கி, புவனேஸ்வரி, வாராகி, இந்த 3 பேரையும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் எடுத்துட்டு போய் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த விக்கிரகங்கள், இந்த வாராகி விக்கிரகமா இருந்தாலும் சரி, ராஜ மாதங்கி விக்கிரகமா இருந்தாலும் சரி, இல்ல புவனேஸ்வரி விக்கிரகமா இருந்தாலும் சரி, நம்மளோட இடத்துல முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து அவங்களுக்குரிய மந்திர பாராயண அஷ்டோத்திர சத நாமாவளி அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி நம்மளோட சிஸ்டி ஒலி ஷாப்ல வந்து சேலுக்கு அவைலபிள்ல இருக்கு. தை மாதம் அப்படின்னாலே, அதுவும் தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் தை 2வது வெள்ளிக்கிழமை, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வசந்த காலத்துல வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில ரொம்ப அற்புதமா ராஜ மாதங்கி வழிபாடு எப்படி பண்ணணும், அதுவும் நவராத்திரியில எப்படி பண்ணணும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. யாருக்கெல்லாம் ராஜ மாதங்கி விக்கிரகமோ அல்லது அந்த போட்டோ ஃப்ரேம் தேவையோ, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க சென்னை சுற்றுவட்டார பகுதியில இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டன்சோ பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் தேவை, இல்லை என்ன விக்கிரகம் தேவை அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டன்சோ மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. நாளைய தினம் அற்புதமான நல்ல நாள், எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த வெள்ளிக்கிழமை இல்ல, வர வெள்ளி எல்லா வெள்ளியுமே இதை பண்ணலாம். எதனாலன்னா நம்ம நவராத்திரியில அந்த பூஜையில தான் வைக்க போறோம். சோ இதுல வாங்க முடிஞ்சவங்க உடனே வாங்கி பண்ணிக்கலாம், வாங்க முடியாதவங்க அதுக்கு அடுத்து வரக்கூடாது கூட வாங்கி. தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல என்னைக்கு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.